எங்கள் வீட்டு பொங்கல். அம்மாவோ பாட்டியோ மெனக்கட்ட அளவு இன்றைக்கு முடியாது. இருந்தாலும் நமது பண்டிகையின் மகத்துவத்தை அறிந்து மதிப்பு கொடுக்கிறதுக்கு எவ்வளவு முடிந்ததோ அதனை பேரனின் உதவியோடு செய்ததுதான் இன்றைய பொங்கல். நாளை அவனின் பாரம்பரிய நினைவுகளின் வித்து. முதல் நாளே வேண்டிய சாமான்களை வாங்கி வந்தோம். 8 வயது பேரனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆர்வத்தோடு வாங்கினான். அவன் கரும்பையும் மஞ்சள் கொத்தையும் நேர்த்தியாக பிடித்து வந்ததே ஒரு அழகுதான். முக்கியமாக அரிசி, பருப்பு, வெல்லம், ஏலக்காய், காய்கறியில் பரங்கி, பூசணி, அவரை, பச்சை மொச்சை, அலங்கரிக்க தோரணம், கரும்பு, வாழை, மஞ்சள் கொத்து. மாலை பொங்கல் பானை உருளிகளும் அடுப்பும் கழுவி பச்சரிசி ஊற வைத்து அரைத்த மாவில் கோலம். பின் மாடிகளை கழுவி இருபுறமும் அழகிய தோரணக் கோலம். பொங்கலன்று அதிகாலை வாசல் ரோடு வரை பெருக்கி நீர் தெளித்து குழந்தையின் ஆர்வத்திற்கிணங்க 1 மணி நேர கலர்கோலம். அவனது கலை ஆர்வம் பொறுமையாக கலர்பொடியை அவன் தூவுவதில் தெரிந்தது. பின் இருவரும் குளித்து மொட்டை மாடியில் பொங்கல் வைப்பதற்கு தயாரானோம். பால் காய்ச்சி பரங்கிக்காய் புளிக்கறி கேஸ் ஸ்டவ்வில் தயாரானது. பின்னர் பொங்கலுக்கு தேவையானவற்றை மாடிக்கு ஏற்றினோம். கடினமானதை தவிர மற்ற அனைத்து சாமான்களையும் அவனே மாடிக்கு ஏற்றினான். கவனம் கவனம் என்ற சொல் அவனுள் பதியுமளவிற்கு கூறிக்கொண்டே இருந்தேன். நன்றாக பதிந்திருந்தது. வெள்ளிச் சங்கூதி கற்பூரமேற்றி அடுப்பை பற்ற வைத்தோம். மஞ்சள் கொத்து கட்டிய உருளியை மும்முறை அடுப்பைச் சுற்றி நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய பொங்கலோ பொங்கல் என்று கூறியபடி அடுப்பில் வைத்ததை ஆச்சரியத்தோடு பார்த்தான். அவன் கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் அளித்ததின் விபரமறிந்தான். மழமழவென்று வேலைகளை துரிதமாகச் சென்றது. சரி. அரிசி பருப்பு கழுவிய நீரும் பாலுமாக பழைய மூங்கில் விறகுடன் நெருப்பு மடமடவென எரிந்தது. நொடியில் பால் அமோகமாக பொங்கி வழிந்தது. விரைவாக சங்கூதியதை அவன் வேடிக்கையோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்தான். பின் அரிசி பருப்பை உலையில் போட்டு சிறிது நேரத்தில் காய்கறிகள் சேர்த்த வெண்பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் மணக்க மணக்க 2 உருளிகளில் தயாரானது. ஒரு சிறிய பூஜைக்கு பின் பொங்கலை நன்றாகச் சுவைத்தோம். இவ்வாறு பொங்கல் தினம் இனிதே கழிந்தது. பொங்கல் வாழ்த்துக்களும் பாரம்பரிய நினைவுகளும் உங்கள் இல்லங்களிலும் என்றென்றும் நிறைந்து நிலைக்கட்டும். நன்றி.